ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் புடலங்காயை வந்து கட் பண்ணுங்கள். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருங்க. ஒரு சில தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணியிலே வந்து ஃபில்ட்ரு ஆயிரும். அதனால தான் நம்ம ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணுறது. ஏன்னா புடலங்காய் பொரியல் எல்லாருமே பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து கூட்டு வந்து எதுக்குன்னா அதை நம்ம சாம்பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து வெஞ்சனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரு இருந்தால் குக்கரு, இல்லாட்டி வடை சட்டி இருந்துச்சுன்னா வடை சட்டியை வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை குக்கரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து புடலங்காயோடு சேர்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே போட்டுருங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தை எடுத்து லைட்டாக வந்து போட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆயில் வந்து விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆயில் விட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக உரப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஜீரகத்தூள் ஆட் பண்ணேன். ப்ளஸ் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது போக வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வந்து சில்லித்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும், பாருங்கள். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு பிறகு விசில் போட்டு ஒரு 3 விசில் போதும். ஏன்னா பருப்பு ஆல்ரெடி நல்லா ஊற வச்சுருக்கனால 3 விசில்லே வந்து பருப்பு நல்லா மகிழ்ந்துடும். 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சிருங்க. மத்து இருந்தாலும் மற்ற வச்சு மசிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா தாளித்து அப்படியே வந்து புடலங்காய் கூட்டில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா பச்சை மிளகாயும் தேங்காய், சோம்பு அதை அரைச்சி தனியாக வச்சுக்குவேன். அதோட பூண்டும் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்குவேன். வச்சுட்டு இந்த புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதில் அப்படியே அந்த அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு சேர்த்து கொதிக்க விட்டோம்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து அது பண்ணுறதுக்கு வந்து நேரம் இல்லை. இது வந்து நம்ம சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் போட்டு வந்து பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து ரொம்ப தண்ணியாக வச்சா மிஞ்சிரும் புடலங்காய் கூட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சனால எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.